மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சமீபமா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி திரும்ப அவர் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்தது மேம் அவரோட இந்த சிச்சுவேஷன்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், ஸோ இதை பற்றி ஒரு 2-3 வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் அந்த ஆளை பற்றி. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சன், இந்த சொசைட்டியில் வந்து சோஷியல் டஸ்ட்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, அதில் முக்கிய புள்ளி இவராக தான் இருப்பாங்க. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? அவரை பொறுத்தளவுல என்ன ஒரு பெரிய அளவுல இது பண்றது இல்லையே, யாரு அப்படி கிளப்பி விடுறாங்க சோசியல் டஸ்ட்னா? சோஷியல் டஸ்ட்னா என்னது? சமூகத்துக்கு தேவையில்லாத ஆட்கள், ஏன் தேவையில்லை? சீர்குலைக்கிற ஆட்கள். அவர் என்ன சீர் குலைச்சிட்டாரு? என்ன குலைச்சிட்டாருன்னா அதான் நான் இப்போ குலைக்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலா என்னன்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்த இந்த பிக் பாஸ் போனதா இருக்கட்டும், அப்புறம் அந்த குக் வித் கோமாளி செட்டு, அதுக்கப்புறம் இந்த நிறைய மீடியா சேனல்ஸ்ல வந்து பேட்டி கொடுக்கறது, எல்லாத்துலயுமே ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனா தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அட்டென்ஷன் சீக் கெப்பாசிட்டி அது வந்து இவர்கிட்ட நிறையவே இருக்கு, இன்னும் நெகட்டிவ் மேனர். சரியா? ஸோ இதுல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணி, கேமராவை உடைச்சி, அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி, நான் பாதியிலே கட் பண்ணி எழும்பி போறேன்னு சொல்லி பீப்புளோட அட்டென்ஷனை சீக் பண்றது. அது மட்டும் இல்ல, அதாவது அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட பாப்புலாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம பப்ளிக் கிட்ட போய் இஷ்யூ பண்றது, இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் கிட்ட பிரச்சனை பண்றது. அது மட்டும் இல்ல, நம்ம பெரிய பெரிய சேனல்ஸ்ல வந்து அங்க உள்ள செலிபிரிட்டிஸ் கூட இந்த கம்பேரிங் பண்றவங்க கூட, அவங்க கூட அவங்க லெவலுக்கு என்ன சொல்றது காம்படிட் பண்றவங்க கூட தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இவரோட இமேஜை வந்து ஏதோ இவர் பெரிய நல்லவரு, இவர் உத்தமரு, இவர் வந்து அவ்வளோ டேலண்டட், இவரை போட்டி பொறாமையில இவரை வந்து ஒதுக்குறாங்க, வைக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ படம் வந்தது, இதுல நான் நடிச்சிருக்கேன், அதுல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருக்கு. அதாவது தன்னை பத்தி தானே மெச்சிக்கிறது. இல்ல இப்ப இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அவருக்கு? இந்த சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா அந்த ஆக்சுவலா இது எதுல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த மீடியாவோட கவரேஜ் வந்து கொஞ்ச நாள் குறைஞ்சுது இவர் மேல. ஃபர்ஸ்ட் இந்த கோமாளித்தனமா பண்ணி கொஞ்சம் ஷோஸ்க்குலாம் போயிட்டு, ரியாலிட்டி ஷோஸ்க்குலாம் போயிட்டு வந்தவர் திருப்பி வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு பழையபடி இந்த மாதிரி வீடியோ பிரஸ்ல யூடியூபர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாஷஸ் வந்துட்டு, அதாவது அவங்க வந்து கொஸ்டின் கேட்கும் போது ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாராம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க கூடாது, என்ன வந்து நல்ல விதமா போர்ட்ரே பண்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும், தேவையில்லாம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற மாதிரி கேட்க கூடாது அப்படி அப்படிங்கும்போது, நீங்க நம்ம மீடியாஸ் எல்லாமே அப்படித்தானே, யூடியூப் சேனல்ஸ் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். சும்மாலாம் எல்லா வீடியோவும் எல்லாரும் பார்க்க முடியாது. அதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணா வந்து மக்கள் கிட்ட காமிச்சாதான் அவங்க வந்து அந்த வீடியோ பாக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவர் தெரிஞ்சேதான் பேட்டி கொடுக்க போறாரு, சும்மாலாம் கிடையாது. ஸோ தெரிஞ்சே போயிட்டு அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாம தேவையில்லாம எந்திரிச்சு போகும்போது, இப்ப ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போது அங்க வந்து அவங்க வந்து ஏதோ கொஸ்டின் வந்து முன்னுக்கு பின் முரணா கேட்கறாங்க, நான் வந்து இன்டர்வியூல இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, சார் நீங்க பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க, ஸோ அதனால இந்த இன்டர்வியூ முடிச்சு கொடுத்துட்டு நீங்க போங்க. அப்படிங்கும் போது நான் ஏன் முடிச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அப்போ சார் இது சரியில்லை, நீங்க சொன்ன மாதிரி உங்களோட இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு பேச்சுவார்த்தை வந்து பேசிட்டே இருக்கும்போது கை கலப்பா மாறி இருக்குன்னு இவர் சொல்றாரு. ஸோ நம்ம நேரடியா அங்க இருந்து பார்க்கல, ஆனா அந்த அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது தேவையில்லாம பிரச்சனைகள் வந்து இவர் வாயை விட்டு பிரச்சனையை வாங்கி கட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அதுல இவர் அந்த கேமரா லட்சக்கணக்கு மதிப்பில்லான கேமராக்களை உடைச்ச மாதிரி சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதுல இவரு பேச்சுவார்த்தையில இதை ஃபர்ஸ்டே முடிக்காம என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்டேஷன் போய் எங்க தான் மேல கம்ப்ளைண்ட் வந்துருமோ, தான் மேல அந்த யூடியூப் காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு இவரு முந்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே போய் ஏதோ சொல்லுவாங்கல்ல, முந்திக்கிட்டு போனா நான் தான் நல்லவன், அந்த மாதிரி ஒரு விஷயத்துல சட்டம் வந்து நீ முன்னாடி வந்தியா பின்னாடி வந்தியாலாம் பார்க்காது, யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அதுதான் பார்க்கும். ஸோ அதனால அப்போ காவல்துறையில வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் விசாரணை நடத்தி, சார் 2 பார்ட்டியும் கூப்பிட்டு எப்படியும் விசாரணை ப்ராப்பரா ஒரு கேஸ்ல சொல்றேன், 2 பார்ட்டியும் கூப்பிட்டு விசாரணை நடத்தும் போது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில முடிங்கன்னு சொல்லும் போது இல்ல நீங்க போட்டே ஆகணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாரு, மீடியாலெல்லாம் பேட்டி அன்னைக்கே கொடுத்துட்டாரு, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஃப்ஐஆர் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டேன் அப்படி இப்படின்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, அது மட்டும் விடாம இது வந்து நிறைய விஷயங்கள்ல பொருந்தும், ஒருத்தர் மேல மட்டும் அந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எல்லா யூடியூப் சேனலையும் போய் பிரச்சனை எழுத்து கொடுத்து வச்சிருக்காரு.
சோ இதுல இப்ப ரீசெண்டா அந்த கேமராவெல்லாம் உடைச்சாங்க வச்சாங்கன்னு சொன்னாங்களா, அவங்க ஆப்போனன்ட் டீம்ல இருந்து விசாரிக்கும் போது காவல்துறையினர் சார் நீங்க தானே இப்படி உடைச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு பேசும்போது, அப்ப காவல்துறையினர் அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க, அதனாலதான் என்னோட கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு காவல்துறையிலேயே 2 பேரை இழுத்து விட்டாரு. அப்போ இது ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா விசாரணை நடத்தி இவர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறையினருக்கு தெரிய வந்து என்ன பண்ணிட்டாங்க, உடனே இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு ஆளு வந்து என்ன பண்ணிட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே சென்னையில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆளு சென்னையில இருந்து மதுரைக்கு ஓடிட்டு, அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து மதுரைக்கு பாருங்க காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. யார் யார பிடிக்க வேண்டிய காவல்துறையினர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு மதுரைக்கு மெனக்கெட்டு போய் அங்க இருந்து பிடிச்சு இவரை ரிமாண்ட் பண்ணி அடுத்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி உள்ள தள்ளியிருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் பெயில் கிடைச்சது வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் தான். சோ அவர் போனது, அதனால அடுத்த நாள் பெயில் கிடைச்சி வெளியே வந்திருக்காரு. இதுல என்ன பேசப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்த நாளே அது வந்து வெளியில வந்து பேட்டியும் கொடுத்துருக்காப்ல, இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க, நான் வந்து என்ன காவல்துறையினர் வந்து பிடிச்சாங்க, ஆனா அடுத்த நாளே பெயில் கிடைச்சு நான் வெளியே வந்துட்டேன், என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா கொடுத்துருக்காப்ல. நான் என்ன சொல்ல வரேன், ஒன்ஸ் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நீங்க வந்து அந்த விசாரணைக்கு உட்பட்டவர், அதாவது தப்பு இருக்கு இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. கோர்ட்ல அந்த வந்து ப்ரொசீடிங்ஸ் நடந்து ட்ரையல் நடந்து ஃபைனல்ல ஜட்ஜி சொல்றதுதான் தீர்மானம், உங்க அந்த விசாரணை எல்லாம் நடத்தி. சோ இப்போ என் மேல தப்பு இல்ல அதனால விட்டுட்டாங்கலாம் கிடையாது. நீங்க அவங்க அரெஸ்ட் பண்ணனாலதான் பெயிலே கிடைச்சிருக்கு, சும்மா யாரும் விசாரணைக்கு எல்லாம் பெயில் எல்லாம் கிடைக்காதுங்க. அதனால அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணி அடுத்த நாள் பெயில்ல வெளியே வந்திருக்காரு. இப்போ இந்த மாதிரி சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறோம். ஓகே, இல்ல மேடம், இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உண்மையிலே இவர் அடிபட்டு இருந்தாருன்னா, அப்போ அவங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இவர் வந்து சொல்றாரு அது பெரிய யூடியூப் சேனல்ல அவங்க காசு பணம் நிறைய கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களா? உண்மையிலேயே அப்போ அடிச்சிருந்தாங்கன்னா அப்ப என்னதான் ஆகுறது? சார் அடிச்சிருந்தாங்கன்னா அதுக்குதான் எவிடன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ இவர் எங்க போனாலும் ஆக்சுவலா காவல்துறையினரை பொறுத்தவரை ஒரு பக்கமா கேட்டுட்டே செயல்பட மாட்டாங்க, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இவங்க வந்து மீடியா பர்சன்ஸ், சோ அதனால அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும்னு கண்டிப்பா. ஆனா எனக்கு சரியானபடி ஞாபகம் இருந்ததுன்னா, இவர் வந்து சேம் மாக்காப்பா புகழ் இவங்க மேலேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்தாரு, அடிச்சிருந்தாருன்னு சொல்லி. கரெக்டா? அந்த இவர் வந்து இதையே வாடிக்கையா வச்சிருக்காரா? அதான் இவர் வந்து ஹேபிச்சுவலா இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு, என்டர்டைனிங்கா பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்கன்னா உங்களை பத்தியும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, சும்மா எல்லாம் கிடையாது. அப்ப இதே சம்பவத்தை இவர் வந்து வாடிக்கையா எல்லாருக்கிட்டையுமே வச்சிருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க என்ன தாக்கிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தாக்குன வச்ச ப்ராப்பர் வீடியோ எவிடன்ஸ் ஆடியோ எவிடன்ஸ் ஏதாவது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கான்வர்சேஷன்ல இருக்குல்ல பிஹைண்ட் த கேமரா, அத வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் வீடியோல போட்டிருக்காரு, யூடியூப்ல போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வரும்ல, 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைகளை போட்டிருக்காரு. அப்ப அந்த யூடியூப் சேனல்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதை தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்க, அந்த வீடியோ எல்லாம் போடாதீங்க, தேவையில்லாத வீடியோக்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது, அப்படி ரிமூவ் பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் எனக்கு தாங்க, இல்லன்னா அப்புறம் பாத்துக்கோங்கன்னு கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம எங்களோட அத்துமீறி எங்களோட பிரைவசிய இது பண்ற வகையில வீடியோ எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு, நாங்க ப்ராப்பரா அவர்கிட்ட அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு கேட்டோம், அதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம கான்ட்ரவர்சியா கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணிட்டு அவரு நல்லவருன்னு சீன் போட்டு இந்த மாதிரி எங்களை பண்றாரு, 1 lakh rupees கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து நான் வீடியோ வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அப்படி நீ பண்ணணும்னா அப்படி நீ என்ன ஃபேஸ் பண்ணணும்னா பாத்துக்கிறேன், அந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்டதா தகவல் வருது. சோ ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம எஃப்ஐஆர் போட்டு யாரையும் ரிமாண்ட் பண்ணவே மாட்டாங்க காவல்துறையினர், ஏன்னா அது அவங்களுக்கே நாளைக்கு பேக் ஃபயர் ஆயிரும். அதனால இது ப்ராப்பரா விசாரிச்சுதான் பண்ணிருப்பாங்க. அதுல அவர் 1 நாள் உள்ள போயிட்டு அடுத்த நாள் பெயில்ல வந்திருக்காரு. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.